ஈஸியான மெத்தடில் வாழைப்பூ வடை எப்படி செய்யலாம் என்பதை பார்க்கலாமாங்க. 1/4 கிலோ கடலை பருப்பும் 7 வரமிளகாயும் தண்ணியில் 1.5 மணி நேரம் ஊற போட்டுக்கலாம். இப்போது கடலை பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். உப்பும் தேவையான அளவு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் இந்த பக்குவத்தில் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். மோரில் ஊற வச்ச வாழைப்பூ கொரப்பாக அரைச்ச வாழைப்பூவை அரைச்சி வச்ச கடலை பருப்போடு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற 3 பல்லாரி வெங்காயத்தையும் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச வெங்காயத்தையும் கடலை பருப்போடு சேர்த்துடலாம். 4-5 குத்து கருவேப்பிலை, கட் பண்ணின 4-5 பூண்டு பருக்களையும் போட்டுக்கொள்ளலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது இதை தண்ணி சேர்க்காமல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் சட்டியை வைத்து தேவையான அளவு ஆயில் ஊற்றி வாழைப்பூ வடையை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு வெந்துருச்சான்னு பார்த்து திருப்பி போடணும். வடை பிரியாமல் நல்லா வந்துருச்சு. பவுலில் மாற்றிடலாம். இது மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம். வடை நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வந்துருக்கு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.